ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அந்த கப்பலிலே அரேபியர்களுக்கும் ரவிதாசன், தேவராளன், வந்தியத்தேவன் ஆகியோருக்கும் இடையே துவந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. மந்திரவாதி ரவிதாசனும் தேவராளனும் போர் திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. ஆகையால் அரேபியர் இருவருடன் தனித்தனி சண்டை போடுவதே அவர்களுக்கு கஷ்டமாயிருந்தது. நேரமாக ஆக களைப்படைந்து வந்தார்கள். அந்த சமயம் கடலில் ஏதோ விழுந்த சப்தம் கேட்டு அரேபியர் இருவரும் தங்கள் தோழர்களின் கதி என்னவோ என்று திரும்பி பார்த்தார்கள். அதுதான் சமயம் என்று ரவிதாசனும் தேவராளரும் அவர்களை தீர்த்து கட்டினார்கள். எல்லாம் முடிந்ததும் வெற்றி பெற்ற மூவரும் இளைப்பார உட்கார்ந்தார்கள். அப்பனே, நல்ல சமயத்தில் வந்த. எப்படி வந்த என்று கேட்டான் ரவிதாசன். நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போல் இருக்கிறது. என்னை கட்டியிருந்த கட்டுக்கள் தாமாக அவிழ்த்து கொண்டன. கையில் இந்த கத்தி வந்து ஏறியது என்றான் வந்தியத்தேவன். ஒன்றாக என்னாச்சு? தேங்காய் ஒன்று என் தலைக்கு மேலாக வந்தது. அதுவாக உடைத்துக்கொண்டு என் வாயில் கொஞ்சம் இளநீரை ஊற்றியது. ஓஹோ, நீ ரொம்ப பொல்லாதவன் என்றான் தேவராளன். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தம்பி, உன்னை பரிசோதிச்சோம். வேணும்னு தான் உன் கட்டுக்களை தளர்த்தி விட்டுருந்தோம். ஆயுதங்களை பக்கத்தில் வச்சிருந்தோம். தேங்காய்களை உனக்கு தெரியும்படி போட்டிருந்தோம் என்றான் ரவிதாசன். இவையெல்லாம் பொய்யா உண்மையா என்று வந்தியத்தேவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று மௌனமாயிருந்தான். அப்பனே, யோசிச்சு சொல்லு. நீ உயிர் பழைக்கணுமா? பழைச்சு கரை சேர்ந்து உன் உற்றார் உறவினர் முகத்தை பார்க்கணுமா? பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெற்று வாழணுமா? விருப்பம் இருந்தா சொல்லு, எங்களோட சேர்ந்துக்கோ. இவ்வளவு நலன்களையும் அடையலாம் என்றான் ரவிதாசன். தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை கொன்றீர்கள் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். 2 பேரைத்தான் கொல்ல முடிச்சுது. இன்னும் தான் ஊழிச்சுக்கிட்டான். நீ முன்னமே எங்களோட சேர்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் சுலபமா போயிருக்கும்ல. தூங்கிக் கொண்டிருப்பவர்களை கொல்லுகிறது எந்த தர்மத்தில் சேர்ந்தது? அவ்விதம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? இந்த கடுகுக்கு நீ பயப்பட்டா பெரிய பெரிய பூசணி காய்கள்லாம் எப்படி விழுங்குவ? எங்களோட நீ சேர்ந்துக்கிறதா இருந்தா உங்களுடன் உங்களுடன் என்கிறீர்கள். நீங்கள் யார்? ரவிதாசன் தேவராளனை பார்த்து, இனி இவன் கையில் ரகசியம்லாம் தேவையில்லை. ஒன்று இவன் நம்ம கூட சேரணும், இல்லைன்னா கடலுக்கு பலியாகணும். அதனால இவங்கிட்ட எல்லாமே சொல்லிடலாமே என்றான். எல்லாவற்றையும் நன்றாக சொல்லு என்றான் தேவராளன். கேளு தம்பி, நாங்க வீரபாண்டிய மன்னரோட ஆபத்து உதவிகள். அவரை காத்து நிற்கிறதா ஆணையிட்டு சபதம் செஞ்சவங்க. உங்களால் அது முடியல. ஆதித்த கரிகாலர் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றாரு? ஒரு பெண் பிள்ளையின் மூடத்தனத்தினால் வெற்றி பெற்றாரு. அவள் தன்னோட மோக வலையோட சக்தியில் அதிக நம்பிக்கை வச்சிருந்தா. அந்த சோழகுல நாகப்பாம்பு தன்னால படம் எடுத்து ஆட செய்ய முடியும்னு நம்புதான். பாம்பு படம் எடுத்து ஆடத்தான் ஆடிச்சு. ஆனா அதோட விஷப்பல்லோட சக்திய நடுவுல காட்டிருச்சு. எங்க மன்னரோட தலை புழுதியில உருண்டுச்சு. தஞ்சாவூர் வரையில் கொண்டு போனார்கள். தலைய பல்லக்கில் வச்சு ஊர்வலம் விட்டார்கள். ஆஹா, தஞ்சாவூர் தஞ்சாவூர், அந்த நகரம் அடையப் போகிற கதியை பார்த்து கொண்டே இரு தம்பி. இவ்விதம் கூறியபோது ரவிதாசனுடைய சிவந்த அகன்ற கண்கள் மேலும் மகன்று அனலை கக்கின. அவனுடைய உடல் நடுங்கியது. பல்வரிசைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் சப்தம் நர நரவென்று பயங்கரமாய் கேட்டது. தேவராளனுடைய தோற்றமும் அவ்விதமே கோரமாக மாறியது. போனது போச்சு. அதற்காக இனிமேல் என்ன செய்யப் போகிறீர்கள்? இறந்து போன வீரபாண்டியனை உயிர்ப்பிக்க முடியுமா? வீரபாண்டியரை உயிர்ப்பிக்க முடியாது. அவ்வளவு சக்தி என்னோட மந்திரத்துக்கு கூட கிடையாது.
ஆனா அவரை கொன்னவனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் பூண்டோடு அழித்து பழிக்கு பழி வாங்குவோம். சோழகுல பாம்பு வர்க்கத்தை குஞ்சு குழந்தைகள் உட்பட நாசம் செய்வோம். எங்களுடன் நீ சேர்ந்துகிறியா சொல்லு. சோழகுலத்தை நாசம் செய்த பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள்? எங்க மகாராணியாருக்கு பட்டம் சூட்ட சொல்றாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணியார்? தெரியாதா தம்பி? பழுவூர் இளையராணியாக இப்போது நடிப்பவள்தான். அப்படியானால் மதுராந்தகருக்கு? அவனும் ஒரு பாம்பு குட்டி தானே. பழுவேட்டரையர்? அந்த கிழவனை எங்கள் அரசனாக்குவோம் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் உபயோகப்படுத்துவதற்காக உங்கள் மகாராணி அவன் வீட்டில் இருக்கிறாளாக்கும். நன்றாக தெரிந்து கொண்டாயே. நல்ல யூகசாலினி. வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு காரணம் ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே, அதுவும் பழுவூர் ராணிதான். போரில் காயம்பட்டு கிடந்த வீரபாண்டியரை தான் காப்பாற்றுவதாக அவள் வாக்களித்தாள். அதை நிறைவேற்றவில்லை. அவளே துரோகம் செய்து விட்டாள் என்று நினைத்து அவளை உயிருடன் கொளுத்த நினைத்தோம். பழிக்கு பழி வாங்குவதாக எங்களுடன் சேர்ந்து அவளும் சபதம் செய்தபடியால் அவளை உயிரோடு விட்டோம். இன்று வரையில் அவள் வாக்கை நிறைவேற்றி வருகிறாள். அவளுடைய உதவி மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு செய்திருக்க முடியாது. இன்னும் நீங்கள் ஒன்றும் சாதித்து விடவில்லையே. கொஞ்சம் பொறு அப்பனே, பார்த்து கொண்டே இரு என்றான் ரவிதாசன். நம்ம கிட்ட இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். நாம கேட்டதுக்கு மறுபடி ஒண்ணு சொல்லலையே என்றான் தேவராளன். தம்பி, நான் சொல்றேன், எங்களோட சேர்ந்துக்கிறியா? யார் கண்டது? உனக்கே ஒருவேளை அதிர்ஷ்டம் அடிக்கலாம். நீயே ஒருவேளை தென் தமிழகத்தோட வீர சிம்மாசனத்துல ஏறினாலும் ஏறலாம். என்ன சொல்ற? சில காலத்துக்கு முன்னே என்றால் வந்தியத்தேவன் ஆஹா உங்களுடன் சேர்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் இளவரசருடன் 3 நாள் பழகியது அவனுடைய மனப்போக்கில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணியிருந்தது. பொய் புனை சுருட்டுகள், சமயோஜித தந்திரங்கள் இவற்றில் அவனுக்கு பற்று விட்டு போயிருந்தது. ஆகையால் பேச்சை மாற்ற விரும்பி, அது சரி, இந்த கப்பலை எப்படி பிடித்தீர்கள்? சற்று முன் யமனலோகுக்கு அனுப்பிய அரபு நாட்டாருடன் எப்படி சிநேகமானீர்கள் என்று கேட்டான். எல்லாம் என்னோட மந்திர சக்தி அப்பனே. திரிகோணமலையில இவங்க கிட்டேந்து தான் நாங்க குதிரைகளை விலைக்கு வாங்கினோம். அந்த குதிரைகளை கொண்டு உங்களை தொடர்ந்து முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தோம். யானை இரவு துறையில இளவரசர் இறங்கி ஓடியதை பார்த்தோம். அவருக்கு முன்னால இங்க வந்துடுறதுன்னு தீர்மானிச்சு குறுகு வழியில வந்து சேர்ந்தோம். இங்க வந்து பார்த்தா எங்க பழைய சிநேகிதர்கள் இந்த கப்பலை கைப்பற்றி இருந்தாங்க. அவர்கள் ஏறி வந்த கப்பல் முல்லைத்தீவுக்கு அருகில கரை தட்டி உடைஞ்சு போயிட்டுதான். இங்கே ஒளிந்திருந்து இந்த கப்பலை கைப்பற்றி கொண்டார்கள். கடலோரத்தில் வழிகாட்டுவதற்கு எங்களையும் வருகிறீர்களா என்று கேட்டார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. அது எப்படி? அந்த சோழகுலத்து இளநாகம் சோழ சேனாதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். எப்படியும் சோழ நாட்டுக்கு அவன் திரும்பி வந்து சேருவான் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல தம்பி, இலங்கையில் அந்த வாய் பேச முடியாத பெண் பூதம் ஒன்று இருக்கிறது. அந்த பூதம் எங்கள் மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு அருள்மொழிவர்மனை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் சோழ நாட்டுக்கு அது வராது. வந்தியத்தேவன் அன்றிரவு அனுராதபுரத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். ரவிதாசன் திடீரென்று சிரித்தான். இது என்ன சிரிப்பு? எதைக் கண்டு என்றான் வந்தியத்தேவன். ஒன்றுமில்லை தம்பி, இந்த அரபு நாட்டாரின் சுபாவத்தை எண்ணினேன், சிரிப்பு வந்தது. இவர்கள் இவ்வளவு முரட்டு மனிதர்கள் அல்லவா? மனிதர்களை கொல்வது இவர்களுக்கு வாழைக்காயை அறிவது போன்றது. ஆனால் குதிரைகளிடம் இவர்களுக்கு அளவில்லாத அபிமானம். குதிரைகளின் கால் குழம்பில் இரும்பு பூணடித்துத்தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஒட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரீக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்று காலையில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்கள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முரட்டு அராபியர்கள் 6 பேர்ல 3 பேர் தூங்குறாங்க, மற்ற 3 பேர் தூங்கி வழியறாங்க. சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 2 பேர். கப்பலோட அடித்தட்டுல வந்தியத்தேவன் இளநீரை வாயில விட்டுக்கிட்ட பிறகு புத்துணர்ச்சியோட ஆயத்தமா இருக்கான். தட் தட்டுன்னு 2 முறை சத்தம் கேட்குது. தூங்கின 2 பேர் சமுத்திரராஜன் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வீழ்ச்சிக்கிட்ட 4 பேரோட மந்திரவாதியும் தேவராளனும் மோதணும். இந்த சண்டையில் அவங்க 2 பேரோட இணைஞ்சு அந்த 4 பேரை தீர்த்து கட்ட உதவுறான் வல்லவரையன். அருள்மொழிவர்மரை சந்திச்சப்பறம் அவனுடைய மனப்பக்குவம் மேம்பட்டிருப்பதை பார்க்குறோம். தூங்குற பகைவனை கொல்லக்கூடாது. என்னதான் கொடியவர்களா இருந்தாலும் ரவிதாசனையும் தேவராளனையும் அயல் நாட்டாரிடம் காட்டி கொடுத்துடக்கூடாது. இவங்க 2 பேர்கிட்டையும் தந்திரமா பேசி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இவங்களுக்கு செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்போம். சரி, இந்த கப்பலை பிடிச்சதுக்கும் தற்போது கப்பல் அசையாம நிற்கிறதுக்கும் தன் மந்திர சக்தி தான் காரணம்னு பெருமை அடிச்சுக்கிட்டான் ரவிதாசன். களைச்சி போயிருந்த அந்த 2 பேருக்கும் வந்தியத்தேவன் கை கொடுத்து காப்பாத்தினதை பெருசுப்படுத்தாம, நல்ல சமயத்தில் எப்படி வந்தேன்னு அந்த மந்திரவாதி கேட்டதும் சரியான சப்பை அடி கொடுக்குறான் வந்தியத்தேவன். நீ ஏதோ மந்திரம் போட்டாய் போல இருக்குது, கட்டியிருந்த கட்டெல்லாம் அவிழ்ந்து இந்த கத்தியும் கையில் ஏறிச்சு. நேர்களே, இந்த பகுதியில் வாழைக்காயை அறிவதுன்னு ஒரு தொடர் இடம் பெற்றது. இது தொடர்பாக காய்கறிங்கிற சொல்ல ஆராயலாம். சமைச்ச பக்குவப்படுத்தப்பட்ட துணை உணவு. காய்களை வாங்கி கறி உருவாக்கணும். அதாவது கறிக்கு உதவுற காய் கறிக்காய். இந்த அடிப்படையில் காய்கறி என்பதை விட கறிக்காய் என்பதுதான் பொருத்தமானதுன்னு அறிஞர் பலர் கருதுறாங்க. நல்லது. உண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி காயை நறுக்குவதை அறிதல் என்று குறிப்பிடுவதுதான் திருத்தமானது. இந்த வகையிலையும் ஆசிரியர் நமக்கு வழிகாட்டி வரார். அடுத்த தொடர் இரும்பு பூண். பொதுவாக குதிரை, மாடு, மான் போன்ற விலங்குகளின் பாத அமைப்பு குளம்பு எனப்படும். குதிரைக்கு இருப்பது ஒற்றை குளம்பு. மனிதரை ஏற்றிக்கிட்டு கரடு முரடான தடங்களில் விரைந்து ஓட வேண்டி இருப்பதால குளம்பு தேயும். அதனால காயமும் வெடிப்பும் ஏற்படும். இதை தவிர்க்க அந்த நாளில் உலோக கவசம் போடுவாங்க. லாடம்னு பேர் கொண்ட இரும்பு தகடு. இதை இரும்பு பூண்னும் குறிப்பிடுவாங்க. தேய்ஞ்சு போன பழைய குதிரை லாடத்துக்கு சக்தி அதிகம்னு யாரோ சொன்னதை இந்த மந்திரவாதி நம்பி இருப்பானோ? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.